இந்த தீய சக்தியை பத்தி நானும் பேச வேணாம் அப்படின்னு தான் சைலண்டா இருக்கேன். ஆனா எங்களோட வேல்யூவை கொச்சப்படுத்திட்டீங்களே. சண்டை போடுற மூட்லாம் இப்ப நான் இல்லடா. இத பாரு, நான் சாதாரணமா கோவப்பட மாட்டேன். இப்போ செம்ம கோவத்துல இருக்கேன். இப்ப வலிக்கிற மாதிரிலாம் அடிக்க மாட்டேன்டா. என்னடா பேனர் இது? இத வைக்க உங்களுக்கு வேற இடமே இல்லையா? வேணும்னே சண்டைக்கு வருவீங்களா? ஒரு வாரம் முன்னாடி தானே ஆர்கானிக் வியூஸ்னு மொக்க வாங்குனீங்க. ஏன் இப்படி? இந்த இடத்துல எஸ்கேவை பத்தி நான் எதுவும் பேசல. எஸ்கேவை மறந்துட்டேன், அதை விட்டுருங்க. அது அடுத்த விஷயம். அவரோட அடுத்த படத்துக்கு கூட நான் சப்போர்ட் பண்றேன். இப்ப டிஎம்கேவோட பிளானை தாண்டி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தளபதி மேல என்ன வன்மம்? சரி, உங்களால இதை தாண்டி வேற என்ன பண்ண முடியும்? நாங்க நினைச்சாதான் உங்களோட படமே ஓடும். சும்மா இருந்த எங்களை இப்படி தீ பரவட்டுன்னு சூடு ஏத்தி ஃபயர் ஆக்கி விட்டுட்டீங்களே. இனிமே நாங்க எப்படி சும்மா இருப்போம்? நாங்க சும்மாவே காட்டுன்னு காட்டுவோம். நீ காட்டுன்னு வேற சொல்ற, சும்மா விட்டுவோமா? ஐயோ, வேலையை ஆரம்பிச்சிட்டானேடா. எஸ்கேவுக்கு ஒரு ஃபேன் பஸ் மார்க்கெட் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. ஆனா முதல் நாள் முதல் காட்சிக்கு எஸ்கேவுக்கு சப்போர்ட் பண்றது முழுக்க தளபதி ஃபேன்ஸ் தான். ஆக்டிங்ல பக்காவா ஸ்கோர் பண்ண ஒரே படம் இந்த மதராசி மட்டும் தான். அப்படி நடிச்சிருக்காப்ல. நாங்க எத்தனைக்கும் தளபதி ரசிகர் தான். ஆனா எஸ்கேவை எங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும். A few moments later. நாசத்துக்கெல்லாம் பாட ரெடி. வேற மாதிரி பண்ணுவோம். மதராசி திரைப்படத்துக்கு மோஸ்ட்லி இந்த அதிகமா பப்ளிக் ரிவ்யூ பண்ணது எங்களோட டீம் தான். அதுதான் ட்ரெண்ட்லயே இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த தீய சக்தி திரைப்படத்தை ஓடவே விட மாட்டோங்க. எதிரில வரது எமனும் தெரிஞ்சும் எதிர்க்கிறது தப்பு தானே. இங்க படம் 5 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. அண்ணன் தம்பி பொங்கலே எஸ்கே விஸ் விஜய்னு பார்க்காம எஸ்கே அண்ட் தளபதினு பாருங்கன்னு எவனும் வந்துடாதீங்க. சம்பவம் வேற மாதிரி ஆயிடும். இதுல சில பேர் வந்து அது பாட்டுக்கு வரட்டும், நீங்க ஏன்டா பயப்படுறீங்க அப்படின்னு கேட்பானுங்க. இவனுங்களுக்கு எல்லாம் ஒரே பதில் என்னன்னா, நாங்க பயப்படல கண்ணா, அவனுங்க பயப்படுறத பார்த்தா தான் எங்களுக்கு பயமா இருக்கு. பயம் காட்டுறவங்க கிட்டே பயத்தை பத்தி பேசலாமா? பயம் இதுக்கப்புறம் அவனுங்களுக்கு எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில அறிவாரிகள்லாம் சினிமாவா பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க தளபதி அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது படத்துக்குள்ள, இது படத்துக்கு வெளியில. அதனால இந்த சினிமாவெல்லாம் பார்க்க முடியாது. நாங்க இப்படிதான் பார்ப்போம். நீங்க வாத்தியார் மாதிரி இங்க கிளாஸ் எடுக்க வராதீங்க. சோ தனுஷ் ரசிகர்களே, தளபதிக்கு சப்போர்ட் பண்ற அன்பார்ந்த தல ரசிகர்களே மற்றும் பலர், இந்த தீய சக்தி படத்தை புறக்கணிக்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு மலையாள வாய்ஸ் ஓவர், கன்னட வாய்ஸ் ஓவர், தெலுங்கு வாய்ஸ் ஓவர் வரைக்கும் இந்த படத்தை ஓட விடாத அளவுக்கு வீடியோ போட சொல்றேன். நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த படம் ஓடவே கூடாது. கோமால வேற லெவல்ல சம்பவம் பண்றோம். சோ இந்த வீடியோக்கு கீழே தீய சக்தியை பார்க்க மாட்டோம்டா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது வெறும் கமெண்டா இருக்க கூடாது. சொல்லல, செயல் தான் முக்கியம். கெட் ரெடி ஃபார். இது சவால் இல்ல, சத்தியம்.